திருச்சி அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் குமார், சரண்யா இருவரும் புதிதாக திருமணமான தம்பதிகள். நல்ல கல்வி படித்த குமாருக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு வந்தது. அங்கு போனால் சம்பளம் நல்லா இருக்கும், நம்ம வாழ்க்கை செழிக்கப் போகுது என்ற நம்பிக்கையோடு இருவரும் குடும்பத்தினரின் ஆசீர்வாதத்தோடு புறப்பட்டார்கள். விமான நிலையத்தில் கண்ணீரோடு பிரிய வைக்கப்பட்ட பெற்றோர், உறவினர்கள் யாருக்கும் சொல்ல முடியாத வெறுமை மனதில் ஏற்பட்டது. நம்ம ஊரை விட்டு போறதுல எனக்கு மனசுக்கு புண்ணாகுது என்று சரண்யா சொன்னாள். குமார் அவளது கையை பிடித்து, சிறிது காலம்தான், பின்னாடி எல்லாம் நல்லாதான் ஆகும் என்று ஆறுதல் கூறினான். வெளிநாட்டின் பிரகாசம், உயர்ந்த கட்டிடங்கள், சாலையில் ஓடும் விலையுயர்ந்த கார்கள் இவையெல்லாம் முதலில் பார்த்தபோது ஆச்சரியம் அளித்தன. ஆனால் மொழி தெரியாமை, மக்கள் புன்னகை இல்லாமை, அன்பில்லாத அன்றாட வாழ்க்கை மெதுவாக மனசில் சுமையை கொடுத்தது. குமார் வேலைக்கு போக சரண்யா வீட்டில் ஒருத்தியாக இருந்தாள். ஜன்னல் வழியே பனித்துளிகள் விழுவதைக் கண்டு மனசு பனியாக போனது. தினமும் அம்மாவுடன் தொலைபேசி உரையாடலின் முடிவில் கண்களில் கண்ணீர். நம்ம ஊர்ல இருந்தா குறைந்த சம்பளம் கிடைத்தாலும் மனசுக்கு சாந்தி கிடைக்கும் என்று மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. குமாரின் வேலைப்பளு அதிகரித்தது. தினமும் களைப்புடன் வீடு திரும்பினான். சரண்யாவுடன் பேசும் நேரம் குறைந்து கொண்டே போனது. அவள் தனிமையில் கண்ணீர் வழிந்த கண்களில் சிரிப்பை வரவழைக்க முயன்றாள். ஆனால் அன்பின் இடைவெளி பெருகிக் கொண்டே போனது. சில நேரங்களில் குமாரிடம் கோபம் கொண்டாள் சரண்யா. உனக்கு வேலைதான் முக்கியம், நான் இல்லை என்று சொல்லிவிட்டு அழுதாள். குமார் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் குற்ற உணர்வு அதிகரித்தது. சில நாட்களில் அங்கிருந்து தமிழ் குடும்பங்களை சரண்யா சந்தித்தாள். அவர்களிடம் பேசும்போது சிறிது ஆறுதல் கிடைத்தது. ஆனால் இரவோடு இரவு மனசுமை குறையவில்லை. ஒரு நாள் அலுவலகத்தில் இருந்த குமார் திடீரென மயங்கி விழுந்தான். உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். டாக்டர்கள் மிகுந்த பிரஷர் காரணமாக மூளைச்சோர்வு ஏற்பட்டுள்ளது என்று கூறினார்கள். சரண்யா அதிர்ச்சியில் உறைந்தாள். மருத்துவமனை அறையில் படுத்திருந்த கணவனை பார்த்து, நான் என்ன பண்ணுவேன் என்று சரண்யா கதறினாள். அந்நிய நாட்டில் உறவுகள் யாரும் இல்லாமல் தனியாக கண்ணீர் சிந்தினாள். அம்மாவிடம் எழுதும் கடிதத்தில் சரண்யா, அம்மா, வெளிநாடு அழகுதான், ஆனா அன்பு இல்லாமல் வாழ முடியல, இங்கு வாழ்க்கை நமக்கு பொருத்தம் இல்லை என்று தன் வேதனையை சிந்தினாள். குமார் சிகிச்சைக்கு பின் கண் விழித்ததும் சரண்யாவின் கையை பிடித்து, நீ இருக்கிறது போதும், நம்ம வாழ்க்கை மீதி உனக்கு சிரிப்பை தரணும் என்றான். இருவரும் எதையும் சேர்ந்து சமாளிப்போம் என்று உறுதி கொண்டார்கள். குமார் குணமாகிய பின் இருவரும் உணர்ந்தார்கள், பணம் எவ்வளவு வந்தாலும் அது மன அமைதி தராது. பாசம் இல்லாத வாழ்க்கை வெறும் பாலைவனம்தான். சரண்யா ஒரு நாள் சொன்னாள், குமார், நம்ம ஊருக்கு திரும்பலாமா? நான் சும்மா கண்ணீர் வடிக்கிற மாதிரி வாழ முடியல. குமாரும் மனசார சம்மதித்தான். நண்பர்கள் கேட்டார்கள், எதுக்கு இத்தனை சுலபமா முடிவு பண்றீங்க? இங்க வாழ்ந்தா செல்வந்தர்கள் ஆகிவிடலாம் என்று கூறினார்கள். ஆனால் சரண்யா சொன்னாள், எனக்கு கணவன் பக்கத்திலேயே இருந்தா போதும், பணத்துக்காக அவரை இழக்க விரும்பவில்லை. இருவரும் திரும்பிய நாளில் விமான நிலையத்தில் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க காத்திருந்தனர். உறவுகளின் அன்பு, ஊரின் மண்வாசம் அவற்றை சுவாசித்த போது அவர்கள் மனதில் பெரும் சாந்தி. வாழ்க்கை என்பது பணம் சம்பாதிப்பதற்கல்ல, அன்பும் உறவுகளும் சேர்ந்து வாழ்வதற்கே என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டனர். குமார் ஊரிலேயே வேலைக்கு சேர்ந்தான். சரண்யா குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்தாள். அவர்கள் தங்களது குழந்தைகளுக்கு ஒரே பாடம் சொன்னார்கள், உறவுகளே உண்மையான செல்வம், அதை இழந்தால் எதுவும் இல்லை. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.